தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவையொட்டி சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அவருடைய இல்லத்துக்கு தனது தாயார் ராசாத்தி அம்மாளுடன் சென்று கனிமொழி எம்பி அஞ்சலி செலுத்தினார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விரிவான விவரங்கள். வணக்கம். திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவர் கடந்த மாதம் 28ஆம் தேதி விஜயகாந்த் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் என பலரும் அவருடைய இறுதி ஊர்வலத்திலே பங்கேற்றார்கள். அப்படி பங்கேற்க முடியாதவர்கள் அவருடைய நினைவிடத்திலும் அவரது இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அந்த விருகம்பாக்கம் இடத்திற்கும் சென்று அவரது மனைவியை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தும் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அவரது தாயார் ராஜாத்தி அம்மாளுடன் சென்று அவர் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திலே சென்று மரியாதை செலுத்தினார். வீட்டிற்கு உள்ளே இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய அந்த புகைப்படம் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்துடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி அவர்கள் மரியாதை செலுத்தினர். பின்னர் சுமார் அரை மணி நேரம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடன் அமர்ந்து அந்த ஆறுதல் தெரிவித்தும் விஜயகாந்த் அவர்கள் பற்றிய நினைவலைகையும் பகிர்ந்து கொண்டார்கள். அவருடைய அந்த அரசியல் திருப்பங்கள், அதே போல அவருடைய சினிமா வாழ்க்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அவருக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய வகையிலே ஒரு அரை மணி நேரம் அவரிடம் பேசிவிட்டு அதன் பிறகு காரில் ஏறி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.